வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்க மாதிரியான வீடியோ வந்து அப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சேனலுக்கு புதுசாக வந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ உங்கள் மொபைலில் ஃபஸ்ட்டு இன்ஷாட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோன்ற கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்கள். இதில் நியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ மேலே ஃபோட்டோ கேட்டகரியை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு கீழே டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு கீழே பாருங்கள், உங்களுக்கு கேன்வாஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் 4:3 ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபோட்டோ வந்து இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இப்படி ஸ்லைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஃபுல்லாக உங்களுக்கு வந்து அப்படியே இதாகிடும். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு பிளர்ராக தான் ஷோ ஆகும். இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ கீழே பாருங்கள் டியூரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கீழே பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அத்தனை செகண்டை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் அந்த வாட்டர் மார்க் மேலே கிளிக் பண்ணிவிட்டு அந்த வாட்டர் மார்க்கை ஃப்ரீ ரிமூவ் பண்ணிவிடுங்க, உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். இப்போ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு அப்படியே கீழே பாருங்கள் ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணிட்டு லைட்னஸ் இருக்கும், அந்த லைட்னஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, ஒரு -25 அந்த மாதிரி உங்களோட ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி கம்மி பண்ணிவிட்டு கான்ட்ராஸ்ட் இருக்கும், அதை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்டேச்சுரேஷனையும் லைட்டாக வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ எகைன் டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு கீழே பாருங்கள் பிப்புன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ மேலே வீடியோ கேட்டகரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு க்ரீன் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி அந்த இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அது இமேஜாக கொடுத்துருப்பேன், அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஸ்க்ரீன்லேயே பாருங்கள், உங்களுக்கு அது கீழே அந்த இமேஜுக்கு கீழே ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் செட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி செட் ஆகிடும். இப்போ அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் வீடியோட எண்டிங் வரையும் இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கீழே பாருங்கள் குரோமோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து ப்ளூ கலர் மேலே வந்து டச் பண்ணுங்கள். ஸோ ப்ளூ கலர் மேலே டச் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் ஸ்ட்ரென்த்துன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை வந்து ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இப்போ எகைன் டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கலாம், ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் நம்ம வந்து க்ரீனெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு செட் பண்ணணும். ஸோ தேவையான குவாலிட்டியில் வீடியோஸை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே வீடியோவை பாருங்கள். இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ண வாட்டி சேவ் பண்ண வாட்டி ஓம் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பேக்கில் வந்துடுங்க. இப்போ எகைன் வீடியோன்ற கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்கள். இதில் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ மேலே பிளாங்க்னு இருக்கும், ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. எகைன் அதே மாதிரி தான் கீழே ஃபஸ்ட்டு அந்த கேன்வாஷ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு 4:3 ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்படியே கீழே அந்த டியூரேஷன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதுலேயும் பென்சில் ஐகானை கிளிக் பண்ணி நீங்கள் எத்தனை செகண்ட் மேக் பண்ணுறீங்களோ அத்தனை செகண்ட் கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்குவாங்க. வாட்டர் மார்க்கை எகைன் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வந்து கீழே பாருங்கள் பிப்புன்ற ஆப்ஷன் இருக்கும், அந்த பிப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பிப் ஆப்ஷனை கிளிக் பண்ண வாட்டி இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு நினச்சிங்களோ அந்த ஃபோட்டோவை இப்போ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், உங்களுக்கு கிராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோஸ் வந்து எந்த அளவுக்கு கிராப் பண்ணணுமோ அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு வந்து கிராப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை கிராப் பண்ண வாட்டி கீழே டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இந்த ஃபோட்டோஸ் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக ஜூம் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபில்டர்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அந்த ஃபில்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு லைட்னஸையும் கம்மி பண்ணிக்கோங்க, கான்ட்ராஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, சேச்சுரேஷனையும் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. கீழே அந்த பிப் ஆப்ஷனை எகைன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கடைசியாக எக்ஸ்போர்ட் பண்ண அந்த வீடியோவை இப்போ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு அங்கே கீழே பாருங்கள், அந்த ரைட் சைடு கீழே மாதிரி ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்து அதை ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இப்போ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், குரோமோன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதை க்ரீன் மேலே இந்த மாதிரி டச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் மட்டும் ரிமூவ் ஆகும். இப்போ கீழே பாருங்கள் ஸ்ட்ரென்த்துன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, ஒரு 80 ஒரு 90 வந்து கொடுத்துக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக அந்த மாதிரி ஷோ ஆகும். இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பேக்ரவுண்டில் வந்து பிளர் ஆகும், ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு அந்த ஃபோட்டோஸ் வந்து கரெக்டாகவும் ஷோ ஆகும். இப்போ இந்த ஃபோட்டோஸில் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து சில செட்டிங்ஸை வந்து செட் பண்ணணும். அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ண நம்ம ஆட் பண்ண நம்மளோட ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து மூவ் அண்ட் அனிமேஷன் செட் பண்ணணும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டே வந்து கீ ஃப்ரேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு 5 செகண்டு கிட்ட போயிடுங்க. 5 இல்லைனா ஒரு 4 செகண்ட் கிட்ட கூட நீங்கள் போயிட்டு அங்கே ஒரு கீ ஃப்ரேமை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இப்படி இந்த மாதிரி மூவ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டே வந்து நம்ம கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம்கிட்டே போயிட்டு ஃபோட்டோஸ் வந்து இந்த மாதிரி கரெக்டாக வந்து
எண்டிங்கில் வந்து செட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். ஸோ கரெக்டாக வந்து அந்த எண்டிங் கிட்ட இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அந்த பிளாக் தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். செட் பண்ணிவிட்டு இப்போ எகைன் வந்து அந்த 5 செகண்ட் கிட்ட போயிட்டு இந்த ஃபோட்டோவை இந்த மாதிரி இந்த சைடில் வந்து அப்படியே லைட்டாக ஸ்லைட் பண்ணுங்கள். ஸ்லைட் பண்ணிட்டு எகைன் வந்து ஒரு 5 செகண்ட் கிட்ட போயிடுங்க. இங்கே ஒரு கீ ஃப்ரேமை கொடுத்துட்டு அப்படியே இந்த ஃபோட்டோவை இந்த சைடில் வந்து அப்படியே ஸ்லைட் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த பிளாக் தெரிகிற அளவுக்கு இந்த மாதிரி இங்கே வந்து ஸ்லைட் பண்ணிவிட்டு எகைன் வந்து ஒரு 5 செகண்ட் கிட்ட போயிட்டு இங்கே ஒரு கீ ஃப்ரேமை கொடுத்துட்டு எகைன் அது இந்த சைடில் வந்து இந்த மாதிரி மூவ் பண்ணுங்கள். பேக்ரவுண்டில் வந்து இந்த பிளாக் தெரியக்கூடாது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து வீடியோட எண்டிங் வந்துட்டு அங்கே ஒரு கீ ஃப்ரேமை கிளிக் பண்ணிட்டு ஃபோட்டோஸை வந்து சென்டரில் வந்து செட் பண்ணிக்கோங்க. கீ ஃப்ரேமை வந்து நீங்கள் ஒரு 5 செகண்ட் வந்து செட் பண்ணிவிட்டு இப்போ அந்த மேலே அந்த டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த ஃபோட்டோஸ் வந்து கரெக்டாக வந்து ஸ்லைட் ஆகும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. கீழே அந்த பிப் ஆப்ஷனை எகைன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோ செக்ஷன் போயிடுங்க. நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் எமோஜி வந்து கொடுத்துருப்பேன். அந்த எமோஜியும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிட்டு இதை வந்து மேலே இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. மேலே ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த எமோஜி செலக்ட் பண்ணிட்டு கீழே ஃபில்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாகவே அதுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்க்க இன்னும் கொஞ்சம் லுக்காக இருக்கும். இப்போது டிக் ஆப்ஷனை எகைன் கொடுத்துருங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப் ஆப்ஷனை எகைன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்னோ எஃபெக்ட் வீடியோன்னு வந்து கொடுத்துருப்பேன். அதை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். வால்யூம்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதை வந்து ஃபுல்லாக வால்யூமை மைனஸ் பண்ணிவிடுங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த ஸ்க்ரீன் கீழே பாருங்கள். உங்களுக்கு அந்த ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிடுங்க. கீழே பிளண்டுன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராக வந்து ஷோ ஆகும். இப்போ எகைன் டிக் ஆப்ஷனை எகைன் கொடுத்துருங்க. இப்போ கீழே பாருங்கள் டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன டெக்ஸ்ட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் அந்த இடத்துல டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த டெக்ஸ்ட்டை வந்து லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு இந்த மாதிரி கீழே வந்து இந்த இடத்துல செட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக கீழே இந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட்டுடைய டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ மியூசிக்னு இருக்கும் கீழே, அதை செலக்ட் பண்ணுங்கள். எகைன் மியூசிக்கை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வீடியோவில் இருக்க ஆடியோ தான் தனியாக எடுக்க போகிறோம். எக்ஸ்ட்ராக் ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ கீழே டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆடியோவில் இருக்க அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ மட்டும் தனியாக வந்துடும். இப்போ எகைன் டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா வீடியோஸ் வந்து சூப்பராகவே நம்ம மூவ் அண்ட் அனிமேஷனில் செட் பண்ணிவிட்டோம். உங்களுக்கு வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து எடிட் பண்ணுங்கள். இப்போ மேலே சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி தேவையான குவாலிட்டியில் சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.